முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம், முடியும் போது நிகழ்வு முடியும் போது வந்து தேசிய கீதம் வந்து பாடுவோம். இதுதான் நம்மளுடைய மரபு. இப்போ கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்லயே வந்து தேசிய கீதம் பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, முதலையும் பாடணும் கடைசிலையும் பாடணும். நான் வந்து முதல்ல பாட சொல்லி வற்புறுத்தினேன், சபாநாயகர்கிட்டையும் முதல்வர்கிட்டையும் வலியுறுத்தினேன், அவங்க கேட்கல. அதனால வந்து நான் வந்து அரசமைப்பையும் தேசிய கீதத்தையும் இவர்கள் அவமதித்து விட்டார்கள். அவர் தமிழ்த்தாய் வாழ்த்து ஏமான்னேன்னு சொல்லலை, இது ரெண்டையும் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு திமிரு அலட்சியம் இருந்தால் ஒரு ஆளுநர் இப்படி பேச முடியும்? அவரை ஆளுநர் என்று சொல்லலாமா அப்படின்றதே எனக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்ல வந்து ஆளுநன்னு ஒரு வார்த்தை வந்து இல்லை, இருந்தா அப்படி கூட நம்ம சொல்லிட்டு போகலாம். எவ்வளவு திமிர் இருக்கணும்! இது வந்து தமிழ்நாட்டில் இவர் வந்து எங்கேயோ பீகாரில் இருந்தார், அப்புறம் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் போனார், அங்கே பிரச்சனை பண்ணார், அங்கேருந்து துரத்தி விட்டாங்க, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார், முன்னாள் ஐபிஎஸ். இவருக்கு ஏதாவது வரலாறு, ஒரு சமூக அறிவு, தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது ஒன்று தெரியுமா? எதுவும் தெரியாது. இது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற ஒரு மரபை வந்து இவர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு வந்து இவர்தான் வந்து அரசமைப்பையும் சரி அரசியலமைப்பு சட்டத்தையும் சரி அவமதித்திருக்கிறாரே தவிர தமிழக அரசு இல்லை.